ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு மேட்ச் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக ஆவலாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் ஜிடி மேட்ச், குஜராத் டைட்டன்ஸ். கண்டிப்பாக இன்னைக்கு போட்டி அனல் பறக்கும். குஜராத் அணியை விட சென்னை அணிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைடு ஆகுமா ஆவாதான்னு இன்னைக்கு தீர்மானிக்கிற மேட்ச். இந்த மேட்ச் வெற்றி பெற்றாதான் அடுத்த 2 போட்டியில் எதனா ஒன்று ஜெயிச்சா கூட பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சென்னை அணிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி போட்டி கண்டிப்பாக அனல் பறக்குங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனிங் களம் இறங்குறதா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் நல்லா விளையாடினார். அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல, விளையாடுறதில்ல சரியா. ரொம்ப ஒரு 3-4 மேட்சுக்கு மேலே அவர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. இந்த போட்டியில் அவளை களம் இறங்க போகிறதா சென்னை அணி முடிவெற்றிருக்காங்க. அது இல்லாமல் தோனி அவர்கிட்ட தனியாக ஆலோசனை கொடுத்துருக்காரு. தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறதா தகவல் வெளியாகிடுச்சு. நிறைய ஃபோட்டோஸ் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ரச்சின் ரவீந்திரா பிளேயிங் லெவலில் இருப்பார். ஓப்பனிங் களம் இறங்க போகிறாரு. கைக்வாட் கூட. கைக்வாடும் அப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் பேர் டுடே மேட்ச்னு சொல்லிட்டு விட்டுட்ருக்காங்க நிறைய தகவல்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொயின் அலியை ட்ராப் பண்ணுற போது தான் தகவல் வெளியே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு செகண்ட் ஃபினிஷராக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ளெமிங் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அவர் சரியாக யூஸ் பண்ணலாம் கூட சொல்லலாம். அதனால் அவர் ஓரளவுக்கு போலிங்கும் 2 ஓவர் தான் தராங்க. அது அந்தளவுக்கு இப்போதைக்கு டீமில் அவர் யூஸ் இல்லை. அதனால் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் ட்ரை பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் சாந்தனர் உட்கார வைக்க முடியாது. போன மேட்ச் சூப்பராக போட்டார். பவர் பிளேயில் நல்லா எக்கானமிக்கலாக போட்டார். ஒரு விக்கெட் பேர் எடுத்தார். அதனால் அவர் கண்டிப்பாக உட்கார வைக்க முடியாது. சாந்தனர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். அதனால் இன்றைக்கி ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் களம் இறங்க போகிறாரு. ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல ஒரு பிளேயர் தான். வேர்ல்டு கப்லாம் நல்ல ஃபார்மில் இந்த பிளேயர். ஆனால் அவர் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங் இந்த ஃபார்மு அப்புறம் கண்டினியூ பண்ணாதனால அவரை உட்கார வச்சுட்டாங்க. இன்றைக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் குஜராத் வேறு ஆடுறோம். குஜராத் நம்ம ரவீந்திர ஜடேஜாவோட ஓன் சிட்டி, அவரோட சொந்த ஸ்டேட்டு. கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கணும். சாந்தனர் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, எனக்கு கிடைக்கிற மேட்ச் 2-3 இருந்தால் கூட நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சென்னை அணி இன்றைக்கி கண்டிப்பாக வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸ் ரேஸில் இருக்க முடியும். ஏன்னா நிறைய வந்துச்சுங்க. ஆர்சிபிலாம் தொடர்ந்து 4 மேட்ச் அடித்து பயங்கரமாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வெற்றி பெற்றால் மட்டும்தான் சென்னை அணிக்கு இன்றைக்கி வாய்வா சாவா போட்டி கூட சொல்லலாம். அதனால் சென்னை அணி இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேயிங் 11 எதனா இருந்தால் அது கமெண்டில் தட்டிட்டு போங்க. ரச்சின் ரவீந்திரா வர்றது சரியா தவறா அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.